ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கு? ரெண்டும் ஒண்ணு தானே. ஐயோ சரி ஓகே. எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, கேளாமலே கையில் வந்து கட்டி தங்கோ நீ தள்ளாமலே தள்ளாடுற நானே மீண்டும். நான் பார்க்கும் போது எனக்குன்னு தோணுன பொண்ணு இவங்க தான். எதுக்குன்னு சொல்ல போனா என் அம்மா மாதிரி அக்கா மாதிரி என் குடும்பத்துல ஒருத்தர இருப்பாங்கன்னு தோணுச்சு. அது இப்ப நடந்துச்சு. முத முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். ஒரு முறை நிறைய பேர் சொல்லுவாங்க சிமிலாரிட்டிஸ் இருந்தாதான் இந்த லவ்லாம் செட் ஆகும் அப்படிம்பாங்க. ஆனா எங்க விஷயத்துல அப்படியே ஆப்போசிட். அவங்க எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும் அதை கூலா ஹேண்டில் பண்ணுவாங்க. பாத்துக்கலாம், ஒரு சின்ன விஷயமா இருந்தாலும் நானும் டென்ஷன் ஆகி மற்றவங்களையும் டென்ஷன் ஆகி ஒரு வழி ஆக்கிடுவேன் அந்த இடத்த. அந்த ஒரு பிரச்சனையை ஹேண்டில் பண்ண வைக்கிறதுல அவங்கள அடிச்சு காலே இல்லை. ஸோ அதுலேயே அப்படியே ஃப்ரெண்ட்ஸ் ஆகி அது அப்படியே லவ்வா மாறிடுச்சு. ஸோ எனக்கு ஃப்ரெண்ட்ஸும் மோஸ்ட்லி ரொம்ப க்ளோஸாக லாங் லாஸ்ட் ஆனது கிடையாது. ஸோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃப்ரெண்டே எனக்கு லவ்வராக ஹஸ்பண்டாக வர்றதுனால எனக்கு அது ஸோ ஹாப்பி. அதனால நான் உங்களுக்கு ஓகே சொல்லிட்டேன். பத்தாம போயாச்சே பூமி எல்லாம் இங்க, கேட்காம வாரண்டி உன் மனசு நான் தங்க, கண்ணுக்குள்ள உன் கனவ பாக்குறண்டி, கண்டதெல்லாம் பலிக்கத்தான் வேண்டுரண்டி, என்னை பத்தி இன்னும் சொல்ல தோணுதடி, இப்படியே நானும் போக வேணுமடி. முறை அழகுன்னு அட எனக்கு நான் தெரிஞ்சேன். ஒரு முறை நெருங்கையில் பல முறை தொலைஞ்சேன். எப்படி வந்தாயோ புன்னகை தந்தாயோ, எப்படி வந்தாயோ என்னையும் கொண்டாயோ, எண்ணங்களில் எந்நேரமும் யோசனைதானே, தள்ளாமலே தள்ளாடுற நானே, கண்ணாடியின் பிம்பங்களில் நான் இல்லையே நீ. வீட்டில் பேசுறதுனா எதுக்கு பேசுறீங்க? இல்லை இந்த மாதிரி நீங்கள் எனக்கு ஒய்ஃபாக வந்தால் நல்லா இருக்குன்னு தோணுது. ஸோ நான் வீட்டில் நான் பேசவா? நான் இந்த நார்மல் கப்புள் மாதிரியெல்லாம் இல்லை. வீட்டில் பேசலாம் தான், வீட்டில் பேசுங்கன்னு தான் சொன்னேன். நானும் ஓகேலாம் சொல்ல, வீட்டில் பேசுங்க பார்த்துக்கலாம். என்ன ஆகும் கிடைக்கலன்னா என்ன ஆகும், நம்ம அடுத்து இப்போ ஃபேமிலி என்ன ஆகுங்கிற மாதிரி தான் எனக்கு மைண்டில் ஓடிட்டு இருக்கு. The most beautiful of my life. There is unlimited words to describe this because we are waited for a long time for this to happen. So I'm speechless.
சேர்ந்தால் என் நெஞ்சே வேறேதும் வேணாம் என் கண்ணே கண்மூடினால் நீயும் நானும் சிறு நேரம் தாளம் போடும் மனம் மின்னல் தாரம் தொடும் போதும் காதல் தான் உன்னுள் நானும் நீயும் சிறு நேரம் கண் பூக்கும் மனம் உன்னில் வெளிச்சம் படும் போதும் காதல் தான் உன்னுள் என்னை மறந்தாலே தொலைவே நான் பிரிந்தால் தருவேன் என் உயிரே என்னை மறந்தாலே விடையாதே என் மனம் குளிர்காலம் அன்பே உன்னோடு சேர்ந்தால் என் நெஞ்சே வேறேதும் வேணாம் என் கண்ணே கண் திறந்தால் நீயே சாஃப்ட் க்ரீச்சர், ஒரே வேர்ட். ஒரே வார்த்தை சாஃப்ட். அவங்க கோவப்படுறது என்னடா அவ்வளவுதான் இருக்கும், அதுக்கு மேலலாம் இருக்காது. மேக்சிமம் கோவப்படுறது ஏன் இப்படி பண்ற என்ன, அவ்வளவுதான். அதுக்கு மேல அவங்களுக்கு பெருசா கோவப்பட வராது. ரொம்ப சாஃப்டான ஆள் தான். உன்னத்தான பார்த்துக்க நான் இங்க காத்திருக்கேன் நெஞ்சு ஏங்கிருக்க உன்னை பார்க்க வானத்தை தாண்டியும் வந்து என் காதல காமிப்பேன் நான் என் மூச்சவ பேச்சவ பேசலும் அழகவ எனக்குள்ள கலக்குற ஆக்சிஜன் அளவவ யாரவ நூத்துக்கு நூறவ அவதான் என்னவளா விஜய் ஆண்டனி ஒரு சாங் இருக்கும்ல, மாஸ்கோவின் கவரியா இல்ல பொங்கிடும் இது இருங்க. ஐயோ அந்த சாங், ஒரே நிமிஷம். தீமா 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 இருதய கூட்டை இடித்தவளே என் பெற்றோர்க்கு செல்ல மருமகளே தீமா 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 இந்த வீடியோ பார்க்குற எல்லாருக்கும் கண்டிப்பாக நான் சொல்ல விரும்புதுன்னா, நாங்கள் கண்டிப்பாக நீங்கள் நினைக்கிறத நாங்கள் செஞ்சு காட்டுவோம். கண்டிப்பாக நம்ம எல்லாமே ஒற்றுமையாக இருப்போம். நல்ல ஷீ இஸ் தி பியூட்டிஃபுல் ஆஃப் மை லைஃப்.
டு மேக் அவர் பியூட்டிஃபுல் ஃபேமிலி மோர் பியூட்டிஃபுல். எனக்கு என்ன நீ எல்லாம் செஞ்சுட்ட, ஆனா உனக்கு நான் என்ன செய்யறதுன்னா என்னோட ஒரு துளி கண்ணீரே சொல்லும் நான் உன் மேல வச்சிருக்கல. அது என்ன அது அந்த லைனை சொல்லுங்க. போதும், இது போதும். துளி நீரே சொல்ல